20.4ல அனிமல் பிரீடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். So breed is a group of animals of common origin within a species that has certain distinguishing characters that are not found in other members of the same species like general appearance and other striking features. So அது பாத்தீங்கன்னா ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு group of animalsல இருக்க ஒரு சில கேரக்டர் அதே குரூப்பை சேர்ந்த மற்ற அனிமல்ஸ்ல இல்லாம கூட போகலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல்ஸ், அது வந்து பொதுவான வெளிப்படை தோற்றமா இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா மற்ற ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸா கூட இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஸ்பீசிஸ் தாங்க. பட் ஆனாலும் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்டிங்யூசிங் கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி இருக்கு, இது பாருங்க ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி இருக்கு. ஸோ இதனோட சைஸ் வேற, இதனோட சைஸ் வேற, இதனோட ஷேப் வேற, இதனோட ஷேப் வேற. ஸோ இது பாத்தீங்கன்னா அதிக அளவுல மில்க் கொடுக்கலாம், இது கம்மியான அளவு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியா இருக்கலாம், இதுக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுதான் பிரீட் அப்படிங்கிறது. பிரீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் அனிமல்ஸ் கிட்ட இருக்கு ஒரு சில கேரக்டர் அதே இனத்தை சேர்ந்த மற்ற அனிமல்ஸ்க்கு இல்லாம கூட போகலாம். அது ஜெனரல் அப்பியரன்ஸா இருக்கலாம், அல்லது அதர் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரீடிங் அப்படின்னா என்னன்னா, பிரீடிங் இன்வால்வ்ஸ் மேட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஈச் ஹேவிங் சம் டிசைர்ட் ட்ரைட் விச் ஆர் பாஸ்ட் ஆன் டு தி ஆஃப்ஸ்பிரிங். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பிரீடிங் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அனிமல்ஸ் கிட்ட மேட்டிங் அப்படிங்கிற நடக்கும்போது அது கிட்ட இருக்க அந்த ட்ரைட், அதனோட கேரக்டர் அப்படியே அதனோட சைல்டுக்கு, அதனோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு அப்படியே பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிரீடிங். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இதுக்கு ரெண்டு இடையில பிரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரீடிங். So objective of animal breeding பத்தி பார்க்கலாம். So animal breeding aims at improving the genotype of domesticated animals. So domesticated animals ஓட அந்த genotype improve பண்றது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா increase their yield, அதோட yield பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறது, and improve the desirable qualities to produce milk, egg, meat. So இந்த மாதிரி yield பாத்தீங்கன்னா அதிகமாகும் போது நமக்கு தேவையான அந்த desirable qualities, நமக்கு அனிமல்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன தேவை, மில்க் தேவை, எக் தேவை, அப்புறம் மீட் தேவை. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான அந்த குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டிஸ் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும் அனிமல்ஸ் கிட்ட. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அனிமல் பிரீடிங்கோட ஒரு எய்மா இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஈல்டை அதிகப்படுத்துறது, அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான அந்த டிசைரபிள் குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்றது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றது தான் பாத்தீங்கன்னா இந்த அனிமல் பிரீடிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், when breeding take place between animals of the same breed, it is called inbreeding. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சேம் பிரீட், அதாவது ஒரே இனத்தை சேர்ந்து ரெண்டு அனிமல்ஸ் இடையில பிரீடிங் நடக்கும்போது உண்டாகிறது இன்பிரீடிங். அதுவே பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ், ரெண்டு வெவ்வேறு வகையான அனிமல்ஸ் இடையில நடக்கிறது அவுட் பிரீடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனோட டைப் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம்.